இங்க அதிமுகவை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு பக்கம் தொகுதிகளில் தோல்வி ஏற்பட்டதன் தொடர்பான ஒரு ஆலோசனை நடக்குது. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுடைய பேச்சு, ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு, மறுபுறம் சசிகலாவினுடைய சுற்றுப்பயணம், இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கருத்து கேட்பு, தோல்விக்கான காரணத்தை ஆராயிறது நல்ல விஷயம்தான். பட் இதில் பெருசாக ஆராயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும் என்ன காரணம்னு. இன்றைய தேவை என்பது அதிமுகவை பொறுத்தவரை ஒன்றிணைவு அப்படின்றது காலத்தின் கட்டாயம். இந்த கட்சி பலவீனமாக இருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒன்றிணைவுங்கிறத முதல்ல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? யார் இதை டிஃபைன் பண்ணணும்? யார் யாரோட சேர்றது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு? இல்லை, இதில் என்னன்னா இந்த அந்த ஒன்றிணைவுன்றது சில தனிநபர்களை வைத்து நம்ம பார்க்கறதுனால தான் அந்த தலைமையில் இருக்கக்கூடிய சில இருக்கிற நபர்கள், இல்லை இருந்த நபர்கள், இல்லை இருக்க விரும்பக்கூடிய நபர்களுடைய தனிநபர்களை வைத்து அந்த கட்சியை மதிப்பிடக்கூடாதுன்ற அந்த ஒரு தொண்டர்களாக அந்த கட்சி பிளவுள்ளதாக இருக்கு. அது எத்தனை விகிதாச்சாரம்ன்றது நம்ம அது நமது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது நம்ம டிபேட்டபிள், அது எப்போ வேணால் அது மாறலாம். ஆனால் அதிமுகன்ற கட்சி இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்குது, ஒரு சின்னம் அவர்கிட்ட இருக்குது, கடும் சட்ட போராட்டம் எல்லாவற்றுக்கும் பின்பு அவர் கையில் தான் வைத்திருக்கார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு வலுவான திமுக என்ற ஒரு கூட்டணி தலைமையிலான இந்தியா கூட்டணியை இங்கு எதிர்கொள்வதற்கு 2024 இல்லை வரக்கூடிய 26 தேர்தலோ அந்த தேர்தலில் எதிர்கொள்வதற்கு வலிமையாக இருக்கா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அங்கே பலவீனம் இருக்குது. பலவீனத்துக்கான காரணம் என்னன்னா, நிச்சயமாக இருக்கக்கூடிய தலைமை மீது அது யார் வேணா எடுத்துங்க, சசிகலாவோ, ஓபிஎஸ் அவர்களோ, இபிஎஸ் அவர்களோ, 3 பேருமே ஒரு இதற்கு முன்பு இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ கிடையாது, ஒரு கலைஞர் மாதிரியோ கிடையாது. அப்போ அந்த பலவீனம்னால தான் என்ன பிரச்சனைனா, இந்த இணைப்புக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதுதான். நீங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் எஸ்டி சோமசுந்தரமோ, இல்லை கோவிஷலியனோ, இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காளிமுத்து அவர்களை, திருநாவுக்கரசர்களை மீண்டும் கட்சியை ஏற்றுக்கொண்டதன் காரணம் அவர்களுக்கு அந்த தலைமை மீது அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இருந்தது. இவர்கள் வந்தாலும் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அந்த அச்சம் இருக்கிறதோ, மீண்டும் தன்னுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருப்பதா தான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு பெரிய பலவீனமாக இருப்பவர்களை நம்ம பக்கம் சேர்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறது தவறா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவர்களால் எங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இல்லை, என்னால் தனித்தே வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, ரெட்டலையை மிஞ்சி வேற என்ன சக்தி வேண்டி இருக்க போது, எப்பேற்பட்ட வேட்பாளரையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ ஏன் இந்த கட்சி பாஜகவை உதறி தள்ளினதுக்கு அப்புறமும் கூட அது ஒரு பெரிய பேகேஜாக சொல்லப்பட்டது. பாஜகவை தூக்கி சுமப்பது தான் அதிமுகவினுடைய பின்னடைவுக்கு இல்லை அன்பாப்புலாரிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டது. கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க, நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம், மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க இல்லையா? பத்திரிகையாளர்களும் அப்படித்தானே சொன்னது. உண்மைதான், நான் சொல்ற பேரளவுக்கு அப்படியே ஏத்துப்போம். அப்போ ஆர்குமெண்ட்ஸே ஏத்துக்கிட்டாலும் கூட எதற்காக 12 இடங்கள்ல 3வது இடத்துக்கு போகிறதோ, இல்ல 7 இடங்கள்ல டெபாசிட், குறிப்பாக தங்களை எதிர்த்து களம் கண்ட தலைவர்களா நின்னாங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும், நம்ம இருக்கல சாதாரண அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களை அந்த சின்னத்தினுடைய சக்தி, பலம், இல்ல அதிமுகன்ற அமைப்பு, அந்த தனிநபர்கள், ஓபிஎஸ் என்ற தனிநபர், டிடிவி என்ற தனிநபர், சசிகலா என்ற தனிநபர்கள் அவர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்பிக்கை இருக்கும் பொழுது எதற்காக 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு சில இடங்கள்ல போக வேண்டியிருக்கு? அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி ஒரு உருவகத்தை ஏற்படுத்துறீங்க, அதிமுக பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கிற உருவகத்தை தொடர்ச்சியா நீங்க ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க ஜானகி அவர்கள் அறிக்கை கொடுத்த மாதிரி அறிக்கை கொடுத்துருங்க, இவங்க தான் கட்சி தலைமை ஏற்று நடத்த போறாங்க அப்படிங்கிற அறிக்கை கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கி போயிருங்க அப்படின்னு அவர் வெளிப்படையா கேட்கிறாரு. நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் தேர்தல் 2021 கூட சொன்னாங்க இல்லையா அம்மையார் சசிகலா? அப்ப நீங்களும் இணைந்து தானே இருந்தீங்க. டிடிவி தினகரன் மட்டும் தான் தனித்திருந்தார். அவர் சொன்னது போல அமித்ஷா இடையில மத்தியஸ்தம் பேசினார், அது எடுபடல. ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து கட்சியை சந்திச்சு இப்ப மீண்டும் ஏன் வரணும் அவங்க? ஏன்னா தொடர்கள் தோல்விகள் வருது இல்லையா? தொண்டர்களுக்குள்ள ஒரு சுணக்கம் வரக்கூடாது, ஒரு அயற்சி இருக்கும்ல, அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் ஆல் செட் அண்ட் டன் இது ஒன்று அதிமுக 2017 பிப்ரவரியில் இருந்தது போல இருக்கக்கூடிய அதிமுக இது. பிப்ரவரி 2 தர்ம யுத்தத்திற்கு முன்னாலே இல்ல குறைந்தபட்சம் தர்ம யுத்தத்தை கூட விட்டுருங்க, நீங்கள் இப்ப டிடிவி தினகரன் கூட தனி கட்சி டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்திருந்த போது இருந்த அதிமுகவாக இப்ப இருக்கா? பல பலவீனங்கள் இருக்கு, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது தென் மாவட்டமோ இல்ல மத்திய மாவட்டங்களோ அதெல்லாம் அந்த பகுதி வாரியம் நீங்க ஆராய வேண்டாம். அதிமுகன்ற ஒரு அமைப்பாக அது இல்லைன்றது உண்மை தானே, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அது கசப்பான உண்மையா இருந்தாலும் அந்த யதார்த்தத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அப்போ பின் பாயிண்ட் பண்ணி
தினகரன் வந்து இபிஎஸ் இருப்பதுதான் அந்த ஒருங்கிணைப்புக்கு தடை அப்படின்னா என்ன சொல்ல வரார்? இல்ல அது வந்து என்னன்னா அதுதான் அங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது. இபிஎஸ் தரப்பு சார்பாக எப்படி வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரா இல்ல, அந்த சமிங்கைகளை கூட வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க, கேட்டகாரிக்கலா ரிஜெக்ட் பண்றாங்கல்ல. ஒன்றிணைவே சாத்தியம் இல்ல, மீண்டும் ஓபிஎஸ்ஸோ சசிகலாவையோ ஏற்றுக்கொள்வதில் வந்து கருத்து அந்த மாதிரி ஒரு கருத்தே கிடையாது. அது கேட்டகாரிக்கலா எடுத்தெடுப்புல ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா. செல்லூர் ராஜு வெயிட் அண்ட் சீன்ல சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு. ஆனா வந்து இபிஎஸ் தரப்புலயோ இல்ல அவர் கூட இருக்கக்கூடிய செல்வாக்காக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா இபிஎஸோடு, அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்கல்ல. 6 பேர் போய் சந்தித்து வலியுறுத்துறாங்க. செல்வாக்கான தலைவரா செல்லூர் ராஜு பார்க்க கூடாதா? இல்ல அவருடைய தாக்கம் என்பது மிக குறைவுன்னு தான் நினைக்கிறேன், ஒப்பீட்டளவில் நான் பேசுறேன். சோ அதையும் தாண்டி இபிஎஸ் வந்து மறுக்கிறார்ல, எடுத்தெடுப்புல அந்த ஒன்றிணைவோ இல்லைன்னா அந்த தலைவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு மறுக்கிறார். அதுதான் சொல்றாரு, தலைமையாக இபிஎஸ் நீடிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லைங்கிறதான டிடிவி தினகரன் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அந்த விஷயத்துல வந்து அவருடைய பிரச்சனையை வந்து அவரோட தவறு இருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் அந்த கட்சி ஒரே ஒரு யூனிட்டாக வந்து வர்றதை வந்து தொடர்ந்து வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவருடைய பலவீனமா தான் இருக்கும். அது கட்சிக்கு பாதகமா தான் முடியும். அதே போல இவர் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது ஓபிஎஸ் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இபிஎஸ்ஓ இல்ல எல்லாருமே டிடிவி தினகரன் கூட விமர்சனம் செய்கிறார் இந்த பட்ஜெட்டை, தமிழ்நாட்டிற்கு வந்து எதிராக இருக்குன்னு. அந்த பட்ஜெட்டை போய் நீங்க வரவேற்றுட்டு இருக்கீங்க. பாஜகவை தவிர யாருமே வரவேற்காத பட்ஜெட்டை நீங்க எதுக்கு வரவேற்கிறீங்க? ஓகே, அப்போ ஓபிஎஸ் இந்த அதிமுகவின் இன்றைய நிலைக்கு அடிப்படை காரணம் என்னங்க? அந்த பிளவை வந்து என்ஜினியர் பண்ணது யாரு காரணம்? அதற்கு பாஜக கட்சி தானே. அவர்கள் சொன்னதால மீண்டும் இணைவே நடந்தது. அப்ப அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் மட்டத்தில் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொண்டரும் திமுகவை எதிர்ப்பதை விட பாஜக மீது அதிகமான கோபம் இருக்கு. ஆனா நீங்க அந்த பாஜகவை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பட்ஜெட்டா இருந்தாலும் இதே கூட்டத்தில் இந்த கருத்தை பேசின அதே செய்தியாளர் சந்திப்புல தினகரன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றுக்காக அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கறத பாஜகவும் விரும்புது. அதை இங்க மாநில தலைவர் அண்ணாமலை சொன்ன கருத்தை சொல்றாரு. அவர் எல்லாரும் டிடிவி தினகரன் பின்னாடி திரளுவாங்கன்னு சொன்னதுக்கு இல்ல, இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு நடுநிலையா ஒருத்தர் வேணும், அதனால அவர் டிடிவி தினகரன் பெயர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. எதற்காக வேணும்னா நீங்க எல்லாம் ஒரு காலத்துல இணைந்து பயணிச்சவங்க தானே. பிரித்து வைத்தது ஒரு கட்சி, அந்த கட்சியை மீண்டும் சேர்த்து வைக்க வரணுமா? நீங்கள் வந்து சகோதரர்களாக ஒரே அணியில வந்து அம்மையார் சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இபிஎஸ். ஆமா, சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓபிஎஸும் இவரும் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பயணிச்சவங்க. இதே டிடிவி தினகரனோட வந்து சகோதரத்தோட நீங்க பயணிச்சவங்க தான். உங்களுக்குரிய கருத்து வேறுபாடை களைய முடிஞ்சால் நீங்களே கலைஞ்சிக்க வேண்டியது. எதுக்கு பாஜக அண்ணாமலை தேவைப்படுது? நீங்க இல்ல தொடர்ந்து டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ இவர்களோட எதிர்பார்ப்புகளை பாஜக வந்து இந்த ஒன்றிணை வழிவகுக்குன்னு பேசுறது இருக்குல்ல, எதுக்குங்க பாஜக வந்து 2024 ஆட்சி அமைப்பு 26ல இல்ல நாங்கள் வந்து பிரதான எதிர்க்கட்சியாக வர்றோம், கூட்டணி ஆட்சி அமையன்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சி அவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலையுடைய கூற்று என்னவா இருக்கு? பிரதான எதிர்க்கட்சி நாங்க ஆட்சி அமைப்போம் என்டிஎன் தானே சொல்றாரு. அவர் அதிமுக தலைமையில் நாங்க கூட போறோம்னு சொல்லலையே. அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி இடத்துக்கு வரக்கூடிய நினைக்கக்கூடிய அதிமுகவே டிடிவி தினகரன் தலைமையில ஒன்றிணையும் சொல்றாரு அண்ணாமலை. ஓபிஎஸ் இருக்கும்போது என்ன பேசினாரு? ஓபிஎஸ் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுறார். டிடிவி தினகரன் நான் கேட்கறது பிரதான எதிர்க்கட்சியா வரணும், ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சிக்கு இங்க ஒரு கட்சி பலவீனமானதான அந்த வாய்ப்பே ஓபன் ஆகும். அதிமுக பலப்படுத்தணும் பிஜேபி.